கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் கூட உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நாளிலும் கூட 2026 ஆண்டின் ஜூன் மாதத்தினுடைய முதல் தேதியில் காலடி வைத்திருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தமான வசனம் என்னவென்று பார்த்தால், மீகா எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13வது வசனம். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். ஆம், எனக்கு அன்பானவர்களே, நம் ஆண்டவருக்கு பல பெயர்கள் உண்டு. தடைகளை நீக்கி போடுகிறவர் என்ற பெயரும் உண்டு. பாருங்கள், ஆகார் ஒரு பெயரை கொடுக்கின்றான், நீர் என்னை காண்கிற தேவன் என்கிறார். தாவீது ஒரு பெயர் கொடுக்கின்றார், ஜெபத்தை கேட்கிறவரே என்று. தானியேல் ஒரு பெயர் கொடுத்தார், மறைபொருளை வெளிப்படுத்துகிறவரே என்பதாக. இப்படியாக ஆண்டவருக்கு பல பெயர்கள் உண்டு அல்லவா? இந்த மாதத்தில் கர்த்தர் தடைகளை நீக்கி போடுகிறவர். பல விதத்தில் நாம் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறோம். எங்கே பார்த்தாலும் தடை. ஒரு குடும்பத்தில் ஒரு சாதாரண விஷயம்னா கூட அதில் ஒரு தடை ஏற்படுகிறது. 2 பேர் பேசும்போது 3ஆவது ஆள் அதை தடை செய்கிறார்கள். வேலை ஸ்தலங்களில் சொல்லும்போது அங்கேயும் நிறைய தடை. இதுக்கு நடந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போவோம், ஆனால் அங்கே தடை ஏற்பட்டிருக்கும். ஸ்கூல் அட்மிஷன் சின்ன விஷயம்தான், அதில் கூட பெரிய விஷயமான காரியங்கள் நடக்குது. அங்கே நாம் எதிர்பார்க்குற இடத்துல ஸ்கூலில் இடம் கிடைக்காது. தடை நாம் நினச்சி போவோம், அங்கே கிடைக்காது. காலேஜ் அட்மிஷன் நாம் ஒன்று நினைப்போம், ஆனால் அங்கே கிடைக்காது. தடை ஏற்படும். எல்லா இடத்துலையும் தடை. அரசாங்கத்தினால் தடை. பல விதங்களில் தடைகளினால் நாம் பாதிக்கப்பட்ட நிலையில் தான் இன்றைக்கு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பாருங்கள், அந்த மாதிரி ஒரு நேரத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கிற இந்த வார்த்தை எவ்வளோ அற்புதமான வார்த்தை. நமக்கு எப்படிப்பட்ட தடை வந்தாலும் கர்த்தர் அதை நீக்கி போடுகிறார். அதனால் நம்ம தைரியமாக இந்த மாதத்தில் கடந்து செல்லலாம். யோபு பாருங்கள், 42வது அதிகாரம் 2வது வசனத்தில் என்ன சொல்கிறார்? தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. அவ்வளோ ஒரு நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு அவர் காத்திருந்தார். அவருடைய வாழ்க்கையில் நடந்ததா இல்லையா? அப்படியே நடந்தது. அவருக்கு 2 மடங்கான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தார். அவருடைய நண்பர்களும் மனைவியும் கூட அதை வெறுத்தார்கள். அவர் ஆண்டவரை பற்றி கொண்டிருப்பதை நினைத்து அவர்கள் ரொம்பவும் விரும்பவில்லை. அவரை தூஷித்து கடவுளை விட்டுவிடும்படி கூறினார்கள். ஆனால் அப்படியே ஸ்ட்ராங்காக பிடிச்சிட்டு இருந்தார். அந்த விசுவாசத்தினுடைய பலனை அவர் பிற்காலத்தில் அனுபவித்தார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கூட எத்தனையோ தடைகள் வந்தால் கூட நம்ம கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. நோயினால் கூட தடை வருது, எத்தனையோ பிரச்சனைகள் வருது நம்முடைய வாழ்க்கையில். நாம் கொஞ்சம் கூட கலங்க வேண்டாம். தடைகளை நீக்கி போடுகிறார், நமக்கு முன்பாக நடந்து போகிறார். ஒரு சின்ன குழந்தை நல்லா 1 வயசாகிடுது, நடக்க ஆரம்பித்த உடனே முதல்ல தத்தி தவழ்ந்து நடக்கும்போது கீழெல்லாம் விழும். அப்படி நடந்து வரும்போது அந்த குழந்தையினுடைய தாயோ தந்தையோ தாத்தா பாட்டியோ உறவினரோ என்ன செய்வாங்க? அந்த குழந்தை நடந்து வரும்போது வழியில் ஏதாவது தடைகள் இருந்தால் அந்த தடையெல்லாம் தகர்த்து எழுந்துட்டு தூர வச்சுட்டு அந்த குழந்தை நடந்து வருவதற்கு இடம் கொடுப்பார்கள். அப்படித்தான் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் நமக்கு நாம் நடந்து போகிற வழியில் என்ன தடை ஏற்பட்டாலும் சரி, அதை எல்லாவற்றையும் தூக்கி எறிந்து விட்டு நமக்கு பாதையை செவை பண்ணுவார். அவர்கள் அதன் வழியாக கடந்து போவார்கள். அதன் வழியாக நம்ம செல்லக்கூடிய ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் தருவார். எப்படிப்பட்ட தடையாக இருந்தாலும் அதை உடைத்துட்டு நம்ம போகிறதுக்கு கர்த்தர் கிருபை செய்வார். ஏன், நம்ம எடுத்துக்கொண்ட இஸ்ரவேல் ஜனங்களை பார்க்கலாம். எவ்வளோ பெரிய கஷ்டங்கள். அவங்க தொடக்கத்துலேருந்து அவங்க அந்த எகிப்து நாட்டை விட்டு வரும்போது கூட பார்வோனால் பயங்கரமான தடைகள். யோசேப்பு காலத்தில் நல்லபடியாக இருந்த அந்த பார்வோன் அதுக்கப்புறம் வருகின்ற காலகட்டங்களில் ரொம்ப தொந்தரவு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆள்நோட்டிகளாக வைத்து அவர்களை மிரட்டுவதும், செங்கல் அறுப்பதும், அதுவே சூளை போடுவதும், அவர்களை கட்டுவதும் பயங்கரமான கொடுமைகளை செய்கிறார்கள். அப்படிப்பட்ட நிலைமையில் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? மோசேவோட என்ன சொல்கிறாரு? பாலும் தேனும் ஓடுகின்ற கானான் தேசத்தை சுதந்திரித்துக் கொள்வீர்கள் என்று வாக்கு கொடுத்தார். அது மாத்திரம் இல்லை, மோசே கிட்ட என்ன சொல்கிறாரு? என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்கிறார். யோசுவா கிட்ட என்ன சொல்கிறாரு? நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனை உன்னை எதிர்த்து நிற்பதில்லை, மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட நான் இருப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். ஆனால் என்ன நடந்தது? போகிற வழியில் பலவிதமான தடைகள். சிவந்த சமுத்திரத்தினால் தடை. அது அந்த இடத்துல வரும்போது கஷ்டப்படுறாங்க, போக முடியாத ஒரு தடை. ஆனாலும் ஆண்டவர் அதிலிருந்து அந்த தடைகளை நீக்கி அவங்க உள்ளே பிரவேசித்து போகுவதற்கு கர்த்தர் வழி செய்கிறார். ஏன், யோர்தான் நதியில் வரும்போது அங்கு ஒரு தடை. அப்பொழுது ஆசாரியனுடைய கால் படும்போது உடன்படிக்கை பெட்டியை வைத்துக்கொண்டு காலை வைக்கும்போது அந்த தண்ணீர் அப்படியே நிற்கிறதா. தடையை கர்த்தர் நீக்கி போடுகிறார். ஜனங்கள் கடந்து போகிறார்கள். ஏன், இன்னும் சொல்லப்போனால் எரிகோ மதில் இதையெல்லாம் தாண்டி அவங்க வந்துட்டாங்க. சரி, நம்ம எல்லாத்தையும் தாண்டி வந்துட்டோம், வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழப்போகிறோம், இனி நாம் கானான் தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ள போகிறோம் என்ற எண்ணத்தோடு அவங்க என்ன செய்கிறாங்க? கடந்து வருகிறார்கள். ஆனால் நடந்தது என்ன? அவங்க பெரிய சுவர், இரும்பு தாழ்பால்களும் வெண்கல கதவுகளும் கொண்ட ஒரு பெரிய மதில் சுவர் காத்திருக்கிறது. அது எப்படி அவர்கள் தாண்டி போக வேண்டும் என்று நினைத்த போது
அவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கின்ற காரியம் என்ன, சொல்லிக் கொடுக்குற காரியம் என்னவென்று பார்க்கும்போது எரிகோ மதிலை 6 முறை சுற்றி வர சொல்கிறார். ஒரு நாளும் ஒரு முறை. 7ஆவது நாள் 7 முறை சுற்றும்படி சொல்கிறார். ஆக மொத்தம் 13 முறை அவர்கள் சுற்றி வருகிறார்கள். நடந்தது என்ன? அப்படியே தகர்க்க முடியாத அந்த எரிகோ கோட்டை தகர்ந்து கீழே விழும்படி அதன் சுவர்களில் ஒரு விரிசல் ஏற்பட்டு அது அப்படியே நொறுங்கி, கர்த்தர் அதை நொறுக்கி போட்டு தடைகளை நீக்கி ஜனங்கள் அதன் வழியாக கடந்து சென்று கானான் தேசத்துக்குள் பிரவேசிப்பதற்கு கர்த்தர் கிருபை செய்கிறார். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் கூட பல தடைகள் இருக்கிறது. இதில் எல்லாம் எப்படி நம்ம வெற்றி பிறப்புகிறோம்னு நினைக்கிறோம். ஆனால் அவங்க அந்த தடைகளை 13 முறை சுற்றி வரும்போது என்ன செய்தார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா? துதிக்க ஆரம்பித்தார்கள். துதித்து கொண்டு வந்தார்கள். ஆண்டவரை துதிக்க 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 தான் அந்த எரிகோ மதிலானது தகர்ந்து விழுந்தது. எனக்கு அன்பானவர்களே, நாம் ஆண்டவரை துதிக்கிறவர்களாக மாற வேண்டும். யோபுவை போல விசுவாசம் உள்ளவர்களாக இருந்து சாதிக்க வேண்டும் இந்த மாதத்தில். அது மாத்திரமல்ல, துதிக்க ஆரம்பிக்க வேண்டும். பாருங்கள், பவுலையும் சீலாவையும் சிறைச்சாலையில் போட்ட போது என்ன செய்தார்கள்? இன்னும் அதிகமாக நல்லா சத்தம் போட்டு துதிக்க ஆரம்பித்தாங்க. அதனால் தான் அவருடைய சங்கிலிகள்லாம் தெரிப்பட்டு அவர்கள் வெளியே வருவதற்கு ஒரு வாய்ப்பு ஏற்பட்டது. ஆம், எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய இரும்பு தாழ்பால்களை, நம்முடைய வெண்கல கதவுகளை உடைக்க வேண்டுமென்றால், நாம் அதிலிருந்து விடுதலை பெற்று வெளியே வர வேண்டுமென்றால், நம் தடைகள் நீங்க வேண்டுமென்றால், பண கஷ்டமோ மன கஷ்டமோ எந்த கஷ்டமாக இருந்தாலும் தடை 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 என்று வரவேண்டிய பணம் வராமல் தடையாக இருக்கிறது. வரவேண்டிய காரியங்கள் எதுவும் எல்லாமே தடையாக இருக்கிறது. ஒரு காரியத்துக்கு நான் போகிறேன், இன்டர்வியூக்கு போகிறோம், அதில் கூட வேலை கிடைச்சிடும், போகிற இடத்துல கிடைக்காமல் போய்விடுகிறது. இப்படிப்பட்ட தடைகள் எல்லாம் ஆண்டவர் இந்த நாளில் நமக்கு சரி செய்வார். தடைகளை நீக்கி போடுகிறவர். நமக்கு முன்பாக அவர் நடந்து போவார். நாம் அதன் வழியாக உட்பிரவேசித்து அந்த ராஜாவாகிய இயேசு நமக்கு வழிகாட்டியாக இருக்கிறபடியால் அந்த வசனம் முழுசும் படிக்கும்போது என்ன அற்புதமாக இருக்குது. அவர் நமக்கு வழிகாட்டியாக இருக்கிறனால நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு குழந்தையை தாய் தந்தை எப்படி வழிகாட்டி நடத்தி கொண்டு போகிறார்களோ அப்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த மாதத்தில் நம்ம கையை பிடிச்சி ஒவ்வொரு நாளும் நடத்தி கொண்டு போகிறார். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கவலைப்படாதீங்க. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடுங்க. அதனால் தடைகளை தகர்த்தெறிகிற தேவன் என்ற பெயர் கொண்டு அவருடைய நாமத்திற்கு நாம் நன்றி சொல்வோம். அதை நினைத்து ஒவ்வொரு நாளும் நாம் துதித்து நம்முடைய காரியத்தை செய்யும்போது கர்த்தர் நிச்சயமாக வெற்றியுள்ள வாழ்க்கையை நமக்கு தருவார். இதில் எந்த சந்தேகமும் இல்லை. எதை குறித்தும் கவலைப்படாத அளவுக்கு தைரியமாக இருங்க. கர்த்தர் உங்களை வழி நடத்துவார். அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. அதனால் நாம் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. கர்த்தர் எல்லாவற்றையும் செய்வார். நம்பிக்கையோடு துதிக்க ஆரம்பிங்கள். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காக நன்றியோடு இடத்துல வந்திருக்கிற ராஜா இயேசுவே, நீ நல்லவரும் வல்லவரும் நன்மைகளின் நாயகனுமாக இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட கர்த்தாவே, எங்களை சுற்றி இருக்கிற தடைகள் எதுவாக இருந்தாலும் அதை நீக்கி போட்டு இந்த மாதத்தில் நாங்கள் வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் கிருபை செய்வீராக. எப்படி ஆண்டவரே, யோபு ஆண்டவரே நீ செய்ய நினைத்து தடைபடாது என்று விசுவாசத்தோடு காத்திருந்தானோ வெற்றி பெற்றான் அல்லவா? அப்படியாக எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு வெற்றி கிடைக்கட்டும். அப்படியாக கர்த்தாவே, நீரப்பா பெரிய காரியங்களை இந்த மாதத்தில் செய்யுங்க ராஜா. நாங்கள் ஆண்டவரை துதிக்கும் போது ஆண்டவரே, எரிகோ கோட்டை எப்படி விழுந்தது அதுபோல் கர்த்தாவே எங்களுக்கும் ஆண்டவரே ஒரு நன்மையான காரியங்களை செய்யுங்க. துதிக்க 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 உம்முடைய புகழை உயர்த்தி நாங்கள் பாட 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 உம் நாமத்தை ஸ்தோத்திரித்து உச்சரிக்கும் போது கர்த்தரப்பா பெரிய காரியங்களை இந்த மாதத்தில் செய்யும் கர்த்தாவே. உண்மையே நம்பி இருக்கிறோம். ஒரு பொழுதும் வெட்கப்பட்டு போகாத எப்படி செய்யுங்க. இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபங்களும் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே. ஆமென். நன்றி, வணக்கம்.